ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மாடியில் வந்து காய்கறிங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்ட்டு, ஏன்னா வளர்ந்துருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அது வந்த வரைக்கும் நம்ம எடுத்துருவோம் அப்படின்ட்டு, ஏன்னா முத்தி போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துடணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் வெண்டைக்காவும் நம்ம முள்ளங்கி பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஸோ 1-2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கொஞ்ச நாள் விட்டிங்கன்னா ரொம்ப முத்திரும், அப்புறம் டேஸ்ட்டு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல பிஞ்சிலே எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வளர்ந்தது தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து வெண்டைக்காய் எடுக்க போகிறோம். இது ரொம்ப முத்துறதுக்கு இல்லாமல் அந்த முத்த விடக்கூடாது. ஸோ அதனால நம்ம நார்மல் பிஞ்சிலே இருக்கும்போது அது கொஞ்சம் எடுத்துடலாம். ஸோ கட்டரை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகிருக்கோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக நீங்கள் கட் பண்ண முடியும். கையில் கட் பண்ணால் கூட அது பிஞ்சில் கட் பண்ணிடுவீங்க, இல்லை விரல் பட்டுரும். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த வளர்த்தது தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய். இப்போ அறுத்துருக்கோம். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அறுவடை பண்ணது இது. மறுபடியும் நெக்ஸ்ட் அறுவடை பண்ணும்போது மறுபடியும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற பச்சை மிளகாவும் கொஞ்சம் பச்சை மிளகாவும் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்திருக்கு மேலே. இது ஃபஸ்ட் அறுவடை பச்சை மிளகாய் வந்து மேலே. ஸோ நிறைய விட்டுருக்கு, பூ நிறைய விட்டுருக்கு, பிஞ்சும் விட்டுருக்கு. ஸோ 2 எடுத்துக்கிறோம். இது நல்ல காரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பச்சை மிளகாயும் நல்ல காரமாக இருக்கும். இன்னொன்று நீட்டு பச்சை மிளகாவும் இருக்குது. அது இந்த பிளான்ட் அது பிஞ்சு வர மாதிரி இருக்குது. நான் அது வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். Bye.